நல்லா இருக்குன்னு அந்த வாரம் கொடுத்தாரு. பாலமுருகன் கோயில், சீரகராயன் பாளையம், பவானி விட்டு ஜம்பு வர வழியில் இருக்குது. இந்த கோயிலுக்கு வரவங்களுக்கு இப்போ தாத்தா ஆரம்பித்த காலம் 125 வருஷம் ஆகுது. அவர் தோத்தி பண்ணிகிட்டு இருந்து இப்போ 51 வருஷம் ஆகுது. ஒரு வருஷத்துக்கு முன்னே ஒரு அறி எல்லாத்தையும் வர சொல்லி இந்த வருஷம் மாசி மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 12 மணிக்கு நான் உயிர் பிரிஞ்சிடும், நான் கோவையில் எண்ணெய் வச்சுட்டு சமாதி கட்டி சிவலிங்கம் வச்சு வழிபடுங்க, உங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்குன்னு அந்த வாரம் கொடுத்தாரு. ஆயுசு பக்கமாச்சு, எனக்கு இந்த மாதிரி நான் இறந்த பிறகு இந்த இடத்துல எனக்கு சமாதி கட்டுங்க அப்படின்னு சொல்லி விராட்டுக்கு தென்னை மரத்தை வெட்டி வச்சிட்டாரு. அவரை திண்ணீர் வாங்கி வச்சிட்டாரு. பட் தேவையான பொருள் எல்லாம் பங்காளிட்டு கொடுத்து வாங்கி வச்சிட்டாரு. அதே மாதிரி ஒரு வருஷம் 6 மாதம் படுத்திருந்தார். 6 மாதம் பால் பழம் சாப்பிட்டுட்டு இருந்தார். எனக்கு 10 வயசாக இறங்கும்போது அப்புறம் அதே மாதிரி சொன்ன மாதிரி மலன் போட்டு திண்ணீர் போட்டு மலந்தாள் போட்டு ஒரு கோரை வச்சு மலன் கொட்டி அன்றைக்கி நைட்டே மழை பெஞ்சு நிறைய இறங்கிச்சு குழி. மறுநாள் குச்சி ஆரம்பித்து தான் சமாதி கட்டி சிவலிங்கம் கும்பிட்டுருந்தோம். ஒரு 16 வருஷம் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு மடி இந்த மாதிரி எனக்கு மூச்சு தண்டரிக்காக இருக்குது, எனக்கு எடுத்துகிட்டு கோபுரம் கட்டி கும்பிட்டுருந்தாங்க சிவன் கோயிலாக. அப்புறம் எடுக்க சொல்லி எடுத்த முறை தான் மடி இந்த மாதிரி ப்ராப்ளம் இப்போ நம்மளை பார்க்குற மாதிரி ஒரு கபாரம் கொடுக்க சொன்னார். உச்சந்தலையில் ஒரு கபாரம் கொடுக்க சொல்லி தான் வச்சுருக்கு. இது வரைக்கும் நம்ம சிறப்பு வந்துட்டுருக்குதுங்க. அப்பா அவர் ஒரு 16 வருஷம் பணிவஞ்சார், கல்லைக்கு பூசாரியார். அவர் காலமாகி அப்புறம் 27 வருஷம் ஆகுது. இப்போ அதுக்கு பிறகு நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எல்லாம் அண்ணன் தம்பியாக்களும் எல்லாம் ஒன்று சேர்ந்து இருந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பார்த்து அதுக்கு வழிபடுறவங்க எல்லாத்துக்கும் முறையெல்லாம் நல்லா இருந்துட்டு இருக்குது. குழந்தை இல்லாதவங்களுக்கு, கல்யாணத்தரை இருக்கிறவங்களுக்கு, இடம் வாங்குறவங்களுக்கு எல்லா செல்வம் கொடுத்துட்ருக்காரு. இந்த கோயிலுக்கு நான் 13 வருஷமாக வந்துட்டுருக்கிறேங்க. எனக்கு கல்யாணமானதுலேருந்து வந்துட்டுருக்கேன். திருமணம் ஆனதுக்கு பிறகு இந்த கோயிலுக்கு வந்த முதல் தடவை என் பாப்பா இங்கே இந்த கோயிலுக்கு வந்த பிறகு தான் பாப்பா பிறந்தா. அதன் பிறகு தொடர்ந்து இந்த கோயிலுக்கு வந்துக்கிட்டே இருந்தேன் நான். அதன் பிறகு பார்த்திங்கன்னா நம்ம முருகன்கிட்ட வேண்டிக்கிட்டோம், முருகா எனக்கு நல்லபடியாக ஆம்பளை பையனை கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டோம். வேண்டிக்கிட்டதில் எனக்கு முருகன் அருளால் எனக்கு பார்த்திங்கன்னா இப்போ 2வது பையன் பிறந்திருக்காங்க. பையனுக்கு மகிழ்வேலன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கிறோம். ஒவ்வொரு மாதந்தோறும் கிருத்திகை நாட்களில் தேரெழுத்து அன்னதானம் நடந்துட்டு இருக்குது. வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை அதே மாதிரி வரல் வாக்கு உண்டு, வாக்கு பார்க்குறது உண்டு. எல்லாம் குறையை தீர்த்து கொடுத்துட்டு போகிறாரு முருகன். இது வரைக்கும் யாருக்கும் வீண் போகல. எல்லாம் கும்பிட்டைங்க எல்லாமே நல்லபடியாக இருக்கிறாங்க. மீண்டும் எல்லோரும் வந்துட்டு இருக்கிறாங்க.